அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இன் குவாட்ரிலேட்ரல் ஏசிபிடி ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. இப்போ ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியும் காட்டுறேன். இங்கே ஏசிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்ரிலேட்ரல் நம்ம எடுத்திருக்கோம். இது ஏசிபிடி. இந்த குவாட்ரிலேட்டரில் இந்த ஏசி சைடும் ஏடி சைடும் அவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிவன் அப்படின்னு போட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் ஏசியும் ஏடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி, இங்கே இருக்குது ஏ, இது பி. இந்த ஏபி என்ன பண்ணுது, பைசெக்ட்னால் ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குது. இப்போ இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக என்ன பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. ஸோ இது எக்ஸ்னால் இதுவும் இப்படி தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். அப்போ ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அது செகண்ட். அது நம்மளுக்கு ப்ரூஃபில் தேவைப்படும் போது நம்ம அதை எழுதிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க அதை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ நம்ம ஷோன்னா ப்ரூவ்னு அர்த்தம். நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், இப்போ நம்ம triangle ABC concurrent to triangle ABD. இப்போ இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இப்போ அதை இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த ஏபிசி ட்ரையாங்கிளும் அடுத்து இந்த ஏபி தான் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஸோ அந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் ரெண்டுமே கான்கரண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாட் கேன் யூ சே அபவுட் பிசி அண்ட் பிடி டு ஃபைண்ட். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, பிசி பிடியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு. அப்போ டு ஃபைண்ட் பிசியும் பிடியும் என்ன, இந்த இதில் நீங்கள் ப்ரூஃப் கான்கரண்ட்னு ரெண்டும் சொல்லிட்டீங்கன்னா பிசியும் பிடியும் என்ன. இப்போ உங்களுக்கு சம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க குவாட்ரிலேட்டரில் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் ஏசியும் ஏடியும், சாரி நான் ஏபின்னு எழுதியிருக்கேன், ஏசியும் ஏடியும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏசியும் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரெண்டாக இந்த சென்டரில் அதை பைசெக்ட் பண்ணிவிட்டு அது 2 ட்ரையாங்கிளாக ஆகிடுது. இப்போ அந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்டான்னு சொல்லுங்கள். அப்படி அது கான்கரண்ட்டாக இருந்துச்சுன்னா பிசி சைடு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிசி சைடும் இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு இருக்கக்கூடிய பிடி சைடும் எப்படி இருக்கும், இதுதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்ப்போம் எப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போ நான் கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளை அப்படியே சென்டரில் ஏபியை நடுவில் கட் பண்ணிட்டா எனக்கு எப்படி இருக்கும், மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள்னு எனக்கு 2 ட்ரையாங்கிளாக காட்டியிருக்கும். இப்போ நான் அந்த 2 ட்ரையாங்கிள் நான் எழுதியிருக்கேன். இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ட்ரையாங்கிளை பிரிச்சுருக்கோம், ட்ரையாங்கிள் ஏபிசியாகவும் ட்ரையாங்கிள் ஏபிடியாகவும் நான் பிரிச்சுருக்கேன். நான் இதை ஆர்டரை மாற்றலை. ஏபிடின்னு எழுதினாலும் ஒன்று தானங்க மிஸ், ஏடிபின்னு எழுதினாலும் ஒன்று தானங்க மிஸ்னால் அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த குவாட்ரிலேட்டரில் சும்மா நான் ரஃப்பாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னென்னா ஏசிபிடி நம்ம போட்டிருக்க நம்ம அந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம அப்படியே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதை 2 ட்ரையாங்கிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மடிக்க போகிறோம். இப்போ நான் அதை பிசி இது 2 ட்ரையாங்கிளாக நான் அப்படியே நான் மடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று மேலே கரெக்டாக ஒன்றும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக நம்மளுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தால் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை நம்ம கான்கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் மடிக்கும்போது நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஏசி சைடு மேலே எந்த சைடு போய் மேட்ச் ஆகுது, கரெக்டாக ஏடி சைடு தான் மேட்ச் ஆகுது. நல்லா பார்த்துக்கணும், ஏசி மேலே ஏடி போய் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா 2 ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிசி சைடு மேலே பிடி கரெக்டாக போய் மேட்ச் ஆகுது பாருங்கள். 2ம் கரெக்டாக ஈக்குவல் லென்த்தில் போய் மேட்ச் ஆகுது. பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதில் என்ன நீங்கள் சொல்லணும்னா, ஏசியும் ஏடியும் ஈக்குவல். ஸோ ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகுது.
ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு இருக்கிற ஏபி தான் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு இருக்கிற பேஸ். ஸோ ரெண்டும் ஒன்று. ஏபிக்கு ஏபி கரெக்டாக மேலே மேட்ச் ஆகணும். அப்படி மடித்தாதான் இது காங்கரண்ட். இப்போ நீங்கள் மாற்றி வேறு இப்போ நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம கட் பண்ணியும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் கரெக்டாக நான் ஏபி மேலே ஏபியும் சி மேலே டியும் இருக்கிற மாதிரி நான் வச்சாதான் அது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரே ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். இப்போ நான் சைடை சேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ நான் ஏடியை தூக்கி கீழே வைக்கிறேன், நான் சைடை சேஞ்ச் பண்ணி நான் எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகாது, பார்க்குறக்கு கான்கரண்ட்டாக இருக்காது. அப்போ ட்ரையாங்கிள் எழுதும் பொழுது நீங்கள் கரெக்டாக ஏபிக்கு ஏபி மேட்ச் ஆகணும், ஏபிக்கு ஏபி மேட்ச் ஆகணும், சி மேலே டி வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒன்று மேலே இது ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக இது எப்படி இருக்கும், கான்கரண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சும்மா உங்களுக்கு ரஃபாக கட் பண்ணி காட்டினேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, ஏபி மேலே ஏபி இருக்கணும், சி மேலே பி அந்த சி மேலே டி போய் கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே கான்கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் எழுதும் பொழுது இங்கே ஏபி இருக்கா, இங்கேயும் ஏபி வரணும், சி தேர்டு சி வருதா, சி மேலே டி பொருந்தணும். அப்போ டி நீங்கள் அதுக்கு அடுத்து வர மாதிரி எழுதியிருக்கணும். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற ஆர்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரையாங்கிளையே நம்ம சைட்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக கான்கரண்ட் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணும். அப்போ இதை நம்ம எழுதிட்டு இந்த எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா ஏசியும் ஏடியும் ஈக்குவல் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏசியும் ஏடியும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஏபி ரெண்டுக்குமே ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ரெண்டுக்குமே ஏபி ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஏன்னா இங்கே வந்து ஏ வந்து என்ன ஆகிருக்கு, பைசெக்ட் பண்ணியிருக்கு, பைசெக்ட் ஆகிருக்குது. இதுவும் அவங்க கொடுத்துருக்குறது தான். ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இது வந்து ஏபி சைடு வந்து காமன். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏபி அதே தான், இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏபி அதே தான். ஸோ ஏபி வந்து காமன் சைடு. அப்போ தேர்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏசியும் ஏடி ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு சைடுமே இதில் இன்னொரு அந்த ஆங்கிள் ஏ வந்து காமன் அப்படின்றத எழுதிட்டு கூட நம்ம அடுத்ததில் எழுதிக்கலாம். நான் இதை ஏன் செகண்ட் பாயிண்ட் அழிச்சிட்டேன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளில் இப்போ நம்ம இந்த ஸோ இது சி, இது ஏ, இது பி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏசி சைடு ஈக்குவலுங்கிறத நம்ம எழுதிட்டோம், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல்னு எழுதிட்டோம். அடுத்த ஆங்கிள் இருக்குது, இது சைடு, அடுத்த ஆங்கிள் நம்ம சொல்ல போகிறோம். ஆங்கிள் தானே இருக்குது. அப்போ அந்த ஆங்கிள் படி பார்த்தோம்னா இப்போ செகண்டில் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு ஆங்கிள் சிஏபியும் இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் ஆங்கிள் சிஏபி. இந்த சிஏபி ஆங்கிளும் செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கிற பிஏடி, அந்த செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்க ஆங்கிள் பிஏடியும் சென்டரில் ஏ வரணும், ஞாபகம் வச்சுக்கணும். சென்டரில் ஏ வர மாதிரி போடணும். அது வந்து எப்படி இருக்கும், ஈக்குவல். ஏ ஈக்குவல்னால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஏபி வந்து என்ன பண்ணியிருக்கு, பைசெக்ட் ஆங்கிள் ஏ. இது ஏ வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன இருக்குது, நம்மளுக்கு ரெண்டோட ஆங்கிளுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கணும். ஏன் அதை செகண்ட் பாயிண்ட்டாக நான் மாற்றினேன்னா, நம்ம ரூல்ஸ் படி, கான்கரன்ஸ் ரூல் படி இங்கே ஃபஸ்ட்டு சைடு இருக்குது, செகண்ட் ஆங்கிள் வருது, அதனால் நான் செகண்ட் ஆங்கிள் நான் எழுதியிருக்கேன். தேர்டு தான் நம்ம சைடுக்கு போகணும். தேர்டு பாருங்கள், இந்த சைடு ரெண்டுக்குமே காமன். இங்கே இருக்கிற ஏபியும் இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற ஏபியும் ரெண்டுமே காமன். இதில் நீங்கள் எழுதிடணும், ட்ரையாங்கிள் ஏபிசியில் இருக்கிற ஏபியும் ட்ரையாங்கிள் ஏபிடியில் இருக்கிற ஏபியும் ஏடி இதில் இருக்கிற ஏபி சைடும் ரெண்டுமே வந்து காமன் சைடு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை எழுதிட்டு தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. எதனால் அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு இது படி, இந்த ரூல்ஸ் படி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரன்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சைடு ரெண்டுக்குமே சைடு ஈக்குவல், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஃபஸ்ட்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அடுத்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது.
தேர்ட் பாயிண்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஏபின்றது காமன். ஸோ அது ரெண்டும் ஈக்குவல். அப்படி பார்க்கும்போது சைடு ஆங்கிள் சைடு இந்த ரூல்ஸ் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே காங்கரன்ஸ். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் இது ரெண்டுமே ப்ரூஃப்டு. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூஃப் போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு இது ரெண்டும் ட்ரையாங்கிளுமே காங்கரன்ஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பிசியும் பிடியும் என்ன அப்படின்னு சொல்லணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே உங்களுக்கு வச்சு காட்டினேன். ஒன்று மேலே வைக்கும்போது பிசியும் பிடியும் எப்படி இருந்தது, ஈக்குவலாக இருந்தது. ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து காங்கரன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதோடைய கரஸ்பாண்டிங் சைடான பிசியும் பிடியும் ஈக்குவல். என்ன ரூல் படினா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சிபிசிடி ரூல் படி நம்மளுக்கு என்னது கேட்டிங்கன்னா பிசியும் பிடியும் ஈக்குவல். கண்டிப்பாக ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் காங்கரன்ஸுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் சைடு கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோடைய கரஸ்பாண்டிங் 3 சைட்ஸை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சைடு ஆங்கிள் சைட்ஸு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிளோடைய சைட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அது வந்து இந்த சிபிசிடி ரூல் படி அப்படின்னு இல்லை ஃபைனலாக நீங்கள் வந்து எழுதிடணும். அவ்வளோதான் இந்த சம்மு. ரொம்ப ஈஸியான சம்மு. உங்களுக்கு புரியணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ கிவன் என்ன அப்படின்றத நம்ம எழுதிடணும். அடுத்தது நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தனித்தனியாக நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு ஒவ்வொரு சைட்லேருந்து எடுக்கணும். சைடு ஆங்கிள் சைடு. ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிக்கிங்க. சைடு ஆங்கிள் சைட் படி நம்ம 3மே ஈக்குவலாக இருக்கிறதுனால அது வந்து ஈக்குவல்னு போட்டு சைடு ஆங்கிள் சைடு கான்கரன்ஸ்னு போட்டுருங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் சைடு எப்படி இருக்கும், ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரன்ஸ்னால் அப்போ கரஸ்பாண்டிங் சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அந்த சிபிசிடி ரூல் படி அப்படின்னு நீங்கள் எழுதி இந்த சம்மை முடிச்சிடணும். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்து உங்களுக்கு இது டீட்டெயிலாக இருக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.